நீங்க ஹீரோயின்ஸ வந்து நீங்களா போய் தேடி கண்டுபிடிச்சு பண்ணணும்னு நினைப்பீங்களா, இல்ல உங்ககிட்ட தேடி வரவங்களை வச்சு படம் பண்ணணும்னு நினைப்பீங்களா சார்? உங்களை நான் பார்க்குற வாய்ப்பு இல்லாமல் போச்சு. எனக்கு ரசிகர் மன்றம் வைக்கக்கூடாதுன்னு சரி 40 வருஷம் நண்பனாகவே இருக்கக்கூடாதுன்ட்டு எல்லாம் ஹிட் ஆகிற வர்ற ஹீரோயினும் எனக்கு ஆறில் வைங்க எனக்கு ஆறில் வைங்கன்னா இனி ஆறு ரேகா ரேவதி இப்படி. வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க. கிட்ட பேசணும். கேட்டுட்டு தான் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்களை தீவிரமான ஃபேனுங்க நானு. எங்க இருந்து பேசுறீங்க? நான் சார் தேனியில இருந்து பேசுறேன். தஞ்சாவூர் தேனியில இருந்து பேசுறேன் சார். தேனியா? சொல்லுங்க. ஒரே ஒரு சின்ன டவுட்டுங்க சார். எங்கெங்கயோ இருந்து ஹீரோயின்ஸ் எல்லாம் தேடி நீங்க போடுறீங்க. ஆமா, நீங்க ஹீரோயின்ஸ வந்து நீங்களா போய் தேடி கண்டுபிடிச்சு பண்ணணும்னு நினைப்பீங்களா, இல்ல உங்ககிட்ட தேடி வரவங்களை வச்சு படம் பண்ணணும்னு நினைப்பீங்களா சார்? உங்களை நான் பார்க்குற வாய்ப்பு இல்லாமல் போச்சு. பார்த்துருக்கீங்க போல இருக்கே, வாய்ப்பும் கொடுத்துருக்கீங்க போல இருக்கே. அதாவது சில நேரம் வி ஆர் சர்ச்சிங் த ஃபேஸஸ். அந்த கதைக்கான முகம் வேணும்னு அலைவேன். சில நேரம் கொஞ்சம் அழகாக இருந்தாங்கன்னா அவங்கள இந்த கதைக்கு மோல்டாக ஃபிட் பண்ணிக்குவேன். அப்படியா நம்ம பொண்ணுங்கள்லாம் வர்றதில்லை அதிகமாக, பயந்துட்டு சினிமாவுக்கு. ஏன்னா அதை நான் ரொம்ப போராடுவேன், தமிழ் பொண்ணுங்க வாங்க வாங்கன்னு. அது நீங்க அப்படி வாங்கன்னு அழைத்து வந்தவங்க தான் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் சார். கேட்டு பாருங்க. ஹலோ ஹலோ, நக்ஷத்ரா பேசுறேன் சார். எல்லாரும் ஒரு முடிவோட இருக்காங்க உங்களை கலாய்க்கணும்னு. கிடைச்ச ஒரே வாய்ப்பா கேளுங்க. என்ன பார்த்தா பயப்படுவாங்க எல்லாரும். கூப்பிட்டு போட்டதுக்கு காரணம் தமிழ் பொண்ணு. இப்போ நம்ம இப்போ எடுக்கிறேன்னு இந்த மறுபடியும் இதுதான் ஹீரோயின். இட்ஸ் a very great girl. என் ஃபில்ம் முடிச்சிருக்கா. கிரேட் கேர்ள் அப்படின்றாரு. இப்படி ஒரு பேர் வாங்குறது வந்து ஈஸி கிடையாது. நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஷீ இஸ் நாட் அ ப்ரொஃபஷனல், பட் இந்த படத்தில் பண்ணியிருப்போம், சூப்பராக பண்ணியிருப்போம். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், இந்த பேசினதுக்கு, இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். வேற ஒரு கால் வந்திருக்கு சார். வணக்கம். ஹலோ. ஹலோ வணக்கம். கொஞ்சம் சத்தமா பேசுங்க. டைரக்டர் பேசுங்க. டைரக்டர் கேட்டுட்டு இருக்காரு, பேசுங்க. ஹலோ சார், நான் நாராயணன் பேசுறேன் சார், திருவள்ளூர்ல இருந்து. சொல்றா. ஐயோ என் ரசிகன் சொல்லு. டைப் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்ன 40 வருஷமா ரசிகன். 40 வருஷமா ஒரு ரசிகரை ஐடென்டிஃபை பண்றாரு பாருங்க. அவர் பேரு ஊரு சொன்ன உடனே ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சாங்க. எனக்கு ரசிகர் மன்றம் வைக்க கூடாதுன்னு சரி 40 வருஷம் நண்பனாவே இருக்கக்கூடாது. இந்த நிகழ்ச்சியில நீ காரைக்குடி மகேந்திரன் வேற பேசுவீங்களே. ஆமா சார், ஆமா சார். நன்றிடா. அவங்களுக்கு ஒரு வருத்தம் மன்றத்தை கலைக்க சொன்னது. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஃபோன் பண்ணதுக்கு. சார், உங்களுடைய அறிமுக நாயகர்கள் நாயகிகள் அந்த ரா சீரீஸ்லேயே பேர் வச்சதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஏன்னா நிறைய பேர் இது உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. இதை 20-30 வருஷமா கேட்டீங்க, எல்லாரும் பத்திரிகையில் கேட்டீங்கன்னு. அதாவது ராதியா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் ராதியா பேர் இருக்கு, ராதியா அப்படி வரும்போது அடுத்த 6லேயே சும்மா விளையாட்டுத்தனமாக விஜய் சந்திரியா ராதா பேர், ஒரிஜினல் பேர் விஜய் சந்திரியா, ராதான்னு வச்சேன். எல்லாம் ஹிட் ஆகிற வர்ற ஹீரோயினும் எனக்கு ஆறில் வைங்க எனக்கு ஆறில் வைங்கன்னா இனி ஆறு ரேகா ரேவதி இப்படி. அப்புறம் ஒரு சீசன் வரும்போது எனக்கு யாரோ பெற்ற பிள்ளைக்கு நாம் யார் பேர் வைக்கிறது அப்படின்னு சொல்லி புதுநாள் நிறுத்திட்டேன். சுகன்யா வருவா, சுகன்யாவுக்கு பேரை மாற்ற மாட்டேன்ட்டேன். ஏன்னா எனக்கு அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளவு லவ் பண்ணி இந்த பேரை வச்சுருப்பாங்க, நாம் யார் மாற்றுறதுக்கு அப்படின்னு ஒரு சின்ன தாட் அதில் நிறுத்திட்டேன். நட்சத்திரா இவளே வச்சுக்கிட்டா, நட்சத்திரா ராசி நட்சத்திரான்னு. ஒரே நிமிஷம் சார், ஒரு காலர் வந்திருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ? இப்போ வந்து ஹலோ கேட்டாலே எனக்கு வந்து யாரா இருக்கும்னு யோசிக்க தோணுது சார். ஏதாவது கொஞ்சம் பேசுனீங்கன்னா. எங்கேருந்து பேசுறீங்க? நாங்க சென்னையில இருந்து தான் பேசுறேன். சென்னையில இருந்தா பேசுறீங்க. ஆனா உங்க ஆக்சென்ட்டே கொஞ்சம் பழக்கப்பட்ட மாதிரி இருக்கு. சார் கிட்ட என்ன பேசணும்? எங்க டைரக்டர் சார் கிட்ட வந்து ஒரு क्वेश्चन கேட்கணும். அதான் டைரக்டர் சார் சொன்னோனே தெரிஞ்சிருச்சு யாருன்னு. கடலோரமா கவிதைகள் படிச்சிட்டு போனவங்களா? ஆமா. ரேகா சார், கடலோர கவிதைகள். கேளு. இப்ப இந்த சிரிப்புல தான் கண்டுபிடிச்சேன். ஓகே.
சார் நிறைய ஹீரோயின்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா. அந்த ஜெனிஃபர் டீச்சருக்கு அப்புறம் நிறைய டீச்சர்ஸ் வந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து மலர் டீச்சர் வந்தாங்க, அப்புறம் இன்னும் நிறைய டீச்சர்ஸ் கேரக்டர்ஸ் பண்ணிட்டாங்க ஹீரோயின்ஸ் எல்லாம். ஆனா எந்த டீச்சர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஜெனிஃபர் தான். நீங்க எதிர்பார்த்த பதில கரெக்டா சொல்லிட்டாரு, ஆனா மனசுல இருந்தா சொல்றாரு. நிஜமாவே அந்த 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 ரோல் வரும்போது உனக்கு சினிமா என்னதுன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா அதுல ஒரு சிரிப்பு அந்த மீன் தூங்கல இன்னசென்ட்டா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்தை நான் பார்த்து ரசிச்ச ரேகாவை நான் வேற எந்த படத்திலும் ரசிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நீங்க அதை வந்து ஒரு பார்ட் 2-ஆ எடுத்துக்கலாம்ல? ஏன் நீங்க வந்து அடுத்துக்கப்புறம் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கல நீங்க? நல்லா இப்ப நல்ல சந்தர்ப்பத்தில் அடி ஒன்று பண்ணிடுவேன் ரேகா, விடு. Thank you so much for calling ரேகம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்க டைரக்டர்னால நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம். Thank you so much. நல்ல இந்த பப்ளிக்ல நல்ல பேரோட நல்ல கேரக்டர் பண்ணி அவருக்கு நிறைய படங்கள் பண்ணலனா கூட அவரோட பேரை வந்து ஸ்பாயில் பண்ணாம காப்பாத்திட்டு வரோம். ரொம்ப நல்ல பொண்ணு, அற்புதமா பண்ணிருப்பா அந்த படத்துல. Thank you so much ரேகா for calling. Thank you சார். ஸோ அந்த அறிமுக நாயகிகள் பத்தி பேசிட்டு இருந்தோம், கரெக்டா ரேகா ஃபோன் பண்ணாங்க. அறிமுக நாயகர்களும் இருந்திருக்காங்க, ராஜா, கார்த்திக், அந்த மாதிரி. ஐகானிக் ஃபிலிம்ஸ்ன்னு பேசும்போது எல்லா படமுமே ஒரு ஐகானிக் ஃபிலிம் தான். இருந்தாலும் அடுத்தது நான் பேச விரும்புறது வந்து முதல் மரியாதை, நம்ம மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சிவாஜி சார் பற்றி. அந்த அனுபவம் எப்படி இருந்தது சார்? அதாவது பெரிய கடல், அதில் ஐஸ்வர்யங்கள் அவ்வளோ இருக்கும். கடலுக்குள்ளே தான் ஐஸ்வர்யங்களே இருக்கும். அதில் நான் முங்கி ஒரே ஒரு முத்து எடுத்தேன், அவ்வளோதான். அது ஒரு பெரிய கடல் மாதிரி சிவாஜி. அவற்றிருந்து வெளிப்பட்டது இவ்வளோதான். இஸ் லைக் ஏ லைப்ரரி. அது அவரே சொல்லுவார், உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கடாருமா, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. அதாவது எந்த விஷயத்துக்கும் மோல்டாவா. அவ்வளோ ஒரு நாடகத்தன்மையிலிருந்து மாறி சினிமாவுக்கு வந்து சினிமாவோட ஒரு லவுடர் பெர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே அந்த இதாக. இது வேணாம் அப்படின்னா அது எவ்வளோ குறைக்கணும் எவ்வளோ கூட்டணுங்கிறது தெளிவாக இருக்கும். இஸ் எ கிரேட் மேன். இன்ஸ்பயர்ட் மீ. நான் சினிமாவுக்கு வந்தது அவரால். அவர் வச்சு டைரக்ட் பண்ணுங்கிறது பெரிய உங்களுடைய கனவாவே அது இருந்திருக்கும் இல்லையா? 52களில் அவருடைய வசனங்களை பேசி வீதியாக பேசிட்டு இருப்பேன். முதல் மரியாதை சிவாஜி பற்றி பேசிட்டு இருந்தோம், எம்ஜிஆரை பற்றி பேசுனீங்க, சிவாஜி பற்றி பேசுனீங்க. இப்போ மரியாதைன்னொன்னே எனக்கு சமீபத்தில் இப்போ நீங்கள் இவ்வளவு ஆண்டுகள் கடந்தும் மறுபடியும் ஒரு படத்தோட வந்திருக்கீங்க, அதை பற்றி பேசுங்க சார். மறுபடியும் ஒரு மரியாதை, அதாவது முதல் மரியாதை உறவுகள் சம்பந்தமாக அது என்ன உணர்வுங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சிவாஜிக்கும் ராதாவுக்கு இருந்தது என்ன உணர்வு? யூ கேனாட் நேம் இட். அது பேர் சொல்ல முடியாது. அன்பு, பாசம், பக்தியா, இது ஒரு தாய்மை உணர்வா, தோழமை உணர்வா, காதல் உணர்வா, இதெல்லாம் தாண்டி உண்டு. இதனுடைய கலவை. அது ஒரு வயது முதிர்ந்தவன இட்ஸ் அ வாயேஜ் பிட்வீன் தி ஹவுஸ் அண்ட் ஹோம். ஹோம்லினஸ் இல்லை, வீட்டில் ஒரு வீடு தான் இருந்தது, குடும்பம் இல்லை. ஹீ ட்ராவல் டு ஏ ஹோம். அதுதான் ராதா. எங்கேயுமே அது வந்து ஒரு கொஞ்சம் கூட முகம் சுளிக்க வைக்காத ஒரு பரிசுத்தமான அன்புன்னு சொல்லலாம். அதாவது ஒரு ரொம்ப அழகாக அது மென்மையாக சொல்லியிருப்பேன். அது வந்து ரிஸ்கான விஷயம், ஆனால் அதை எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த உறவுகளுக்கு தவறான அர்த்தங்கள் வந்து சில நேரம் அது வராது அந்த இதில். அதே மாதிரி இதில் நான் இன்னொரு மெசேஜ் எடுத்துட்டேன். சூசைட் பண்ணுறது எவ்வளவு தப்பு. டோன்ட் கமிட் சூசைட். த லைஃப் இஸ் நாட் யுவர்ஸ். நீ பிறக்கும்போது இதுதான் வேணும்னு நீ சொல்லி பிறக்கலை. உங்கள் அம்மா அப்பா இப்படி ஒரு பிள்ளை வேணும்னு நினச்சி பிறக்கலை. பிறந்ததை ஏற்றுக்கிட்டோம், அது கடவுளுடையது. திஸ் சோல் இஸ் நாட் யுவர்ஸ். அவனுக்கு இது பிறப்பதற்கு எப்படி நீ அனுமதி இல்லாமல் வந்து போவதற்கு நீ வந்து காரணமாகக்கூடாது. ஹி வில் டேக். ஹூ யூ கமிட் சூசைட். ஃபேண்டாஸ்டிக் மெசேஜ் சார்.